திருவண்ணாமலையில் விசிலை விழுங்கிய குழந்தைக்கு சென்னை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து அகற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் 2 மாதங்களுக்கு முன் விசிலை விழுங்கிய குழந்தைக்கு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை மருத்துவர்கள் 3 மணி நேரம் சிகிச்சை அளித்து விசிலை அகற்றினர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த 5 வயது பெண் குழந்தை கடந்த நவம்பர் மாதம் விளையாடும் போது தவறுதலாக விசிலை விழுங்கியுள்ளார். அருகிலுள்ள மருத்துவமனையில் பரிசோதித்த போது குழந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு இல்லாததால் விசிலை அகற்றாமல் அனுப்பி வைத்தனர். ஆனால் குழந்தை மூச்சு விடும்போது விசில் சத்தம் கேட்டதால் அச்சமடைந்த பெற்றோர் குழந்தையை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதித்தனர். பரிசோதனையில் குழந்தை விழுங்கிய விசில் மூச்சுக் குழாயின் ஆழமான பகுதியில் இருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து நுரையீரல் பிரிவு பேராசிரியர் பாலமுருகன் தலைமையிலான குழுவினர் 3 மணி நேர தீவிர முயற்சிக்கு பின் விசிலை வெற்றிகரமாக அகற்றினர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே சொந்த குழந்தையின் பிறப்பில் ஏற்பட்ட சந்தேகத்தால் 1 வயது ஆண் குழந்தையை தந்தையே முழங்கையால் அமுக்கி கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. நெய்யாற்றின் கரை பகுதியைச் சேர்ந்த சிஜின் கிருஷ்ணபிரியா தம்பதியின் 1 வயது குழந்தை இஹான் கடந்த வெள்ளிக்கிழமை மர்மமான முறையில் உயிரிழந்தார். குழந்தையின் மரணத்தில் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் விசாரித்த போது குழந்தையின் பிறப்பில் ஷிஜினுக்கு இருந்த சந்தேகத்தால் குழந்தையை கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து தந்தை சிஜினை போலீசார் கைது செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையை அடுத்த பவானி எனும் பகுதியில் உள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. புகழ்பெற்ற தால் ஏரி பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக ஏராளமான விருந்தினர் இல்லங்கள் உள்ளன. இந்நிலையில் டால்கேட் பகுதியில் உள்ள விருந்தினர் இல்லம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூரில் MBBS சீட் பெறுவதற்காக இளைஞர் ஒருவர் தனது கால் விரல்களை துண்டித்துக் கொண்டு நாடகமாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜான்பூரில் நீட் தேர்வுக்காக தயாராகி வந்த சூரஜ் பாஸ்கர் என்ற இளைஞர் சில நாட்களுக்கு முன்பு சிலர் தன்னை தாக்கி தனது கால் விரல்களை துண்டித்ததாக தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அவருடைய நடவடிக்கையில் சந்தேகமடைந்து அவருடைய சகோதரர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்த போது அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் MBBS சீட் பெற தனக்குத்தானே விரல்களை துண்டித்துக் கொண்டது தெரிய வந்துள்ளது. தற்போது சூரஜ் பாஸ்கருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடலூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சோதனைச் சாவடியில் மோதி விபத்திற்குள்ளானது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி வந்த தனியார் பேருந்து கடலூர் ஆல்பேட்டை சோதனைச் சாவடி அருகே கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. ஆட்டோ ஒன்று முந்த முயன்றபோது ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்து தடுப்பு கட்டைகளை உடைத்து காவல்துறை சோதனைச் சாவடியில் நின்றது. நல்வாய்ப்பாக அருகில் இருந்த காவலர்கள் உயிர் தப்பினர். மேலும் 2 சக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் உள்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
ராமநாதபுரம் அருகே சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த டிப்பர் லாரி மீது சுற்றுலா வேன் மோதிய விபத்தில் குழந்தைகள் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். தனுஷ்கோடிக்கு பாறாங்கற்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரி ஒன்று டயர் பழுதாகி உச்சிப்புளி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. அதிகாலையில் பனிமூட்டம் நிலவிய போது அவ்வழியாக வந்த சுற்றுலா வேன் லாரி மீது எதிர்பாராத விதமாக பயங்கரமாக மோதியது. இதில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த குழந்தைகள், பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பிரியாணியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கணவனை கொலை செய்த மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். சினிமா காதலனுக்காக கணவனை கொன்ற விபரீத மனைவியின் மாஸ்டர் பிளான் இது. பிரியாணியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கட்டிய கணவனை போட்டு தள்ளிய கொடூர மனைவி இவர்தான். கணவனின் கதை முடித்த கையோடு சடலத்தின் அருகே அமர்ந்து விடிய விடிய ஆபாச படம் பார்த்து குதூகலித்திருக்கிறார் இந்த விபரீத அம்மணி. ஆம், ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் சிலுவூரைச் சேர்ந்தவர் சிவநாகராஜு. 45 வயதான இவர் வெங்காய வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். இவரது மனைவி லக்ஷ்மி மாதுரி 38 வயதாகிறது. இவர்களுக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு திருமணம் முடிந்து 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சிவநாகராஜு மாரடைப்பால் இறந்து விட்டதாக அக்கம்பக்கத்தில் கூறி அழுது புலம்பியிருக்கிறார் லக்ஷ்மி. சிவநாகராஜுவுக்கு இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. அப்போது அவரது உடம்பில் இருந்த காயங்கள் உறவினர்களுக்கு சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது. உடனே போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிவநாகராஜுவின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் சிவநாகராஜு மார்பு பகுதியில் எலும்பு உடைந்து சுவாசம் தடைப்பட்டதால் இறந்து போனதாக அறிக்கை உறுதிப்படுத்தியது. உடனே சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவநாகராஜுவின் மனைவி லக்ஷ்மி மாதுரியிடம் இருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் சிவநாகராஜு மாரடைப்பால் இறக்கவில்லை, தலையணையால் அமுக்கி மூச்சை நிறுத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட உண்மை அம்பலமானது. அதற்கு காரணம் லக்ஷ்மி மாதுரியின் கள்ளக்காதல். லக்ஷ்மி விஜயவாடாவில் உள்ள சினிமா தியேட்டரில் டிக்கெட் கவுண்டரில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். அந்த தியேட்டருக்கு அடிக்கடி படம் பார்க்க வந்த சட்டனப்பள்ளியைச் சேர்ந்த 35 வயதான கோபி என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். ஆனால் கணவன் உள்ளூரிலேயே இருப்பதால் லக்ஷ்மியால் சுதந்திரமாக ஊர் சுற்ற முடியவில்லை. இதனால் கணவன் சிவநாகராஜுவை வெங்காய வியாபாரம் கௌரவமாக இல்லை என சொல்லி ஹைதராபாத்துக்கு கார் ஓட்ட அனுப்பியிருக்கிறார். கணவன் கார் ஓட்ட சென்ற பிறகு காதலனை வீட்டிற்கே அழைத்து வந்து கோபி கோவலனாகவும் மாதுரி மாதவியாகவும் மாறி கட்டலில் சல்லாபித்திருக்கிறார்கள். ஆனால் மனைவியின் இந்த கேடி வேலை தெரிந்து கார் ஓட்டும் வேலையை விட்டுவிட்டு மீண்டும் வெங்காயம் விற்க ஊருக்கே வந்துள்ளார் சிவநாகராஜு. மனைவியின் கள்ளக்காதல் லீலைகளையும் கைவிடும்படி கண்டித்திருக்கிறார். இதனால் கடுப்பான லக்ஷ்மி மாதுரி அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். அதன்படி சிவநாகராஜுவுக்கு பிடித்த பிரியாணியை செய்து அதில் 20 தூக்க மாத்திரைகளை பொடியாக்கி கலந்து கொடுத்துள்ளார். இந்த சூட்சமம் தெரியாத சிவநாகராஜு பிரியாணியை சாப்பிட்டவுடன் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றுள்ளார். உடனே இரவு 11:30 மணியளவில் கள்ளக்காதலன் கோபியை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் லக்ஷ்மி.
அப்போது உறங்கிக் கொண்டிருந்த சிவநாகராஜுவின் மீது கோபி ஏறி அமர்ந்து கொள்ள கட்டிய கணவனின் முகத்தில் தலையணையால் அமுக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளார் லக்ஷ்மி மாதுரி. கொலை செய்த கையோடு கள்ளக்காதலனுடன் சேர்ந்து சடலத்தின் அருகே அமர்ந்து விடிய விடிய செல்போனில் ஆபாச படம் பார்த்து குதூகலித்திருக்கிறார். பின் பொழுது விடிந்ததும் கணவன் மாரடைப்பால் இறந்ததாக ஊரார் முன் நாடகமாடியது விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. விசாரணை முடிவில் கட்டிய கணவனை கொன்ற மனைவி லக்ஷ்மி மாதுரி மற்றும் அவரது கள்ளக்காதலன் கோபி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் மோகத்தில் கணவனை ஸ்கெட்ச் போட்டு கொன்றதோடு மட்டுமல்லாமல் சடலத்தின் அருகே அமர்ந்து விடிய விடிய ஆபாச படம் பார்த்த மனைவியின் வக்கிரச் செயல் ஆந்திராவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நாகை அருகே சண்டையை பார்க்கச் சென்றவர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் அருகே ஐயனார் சன்னதி பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் சட்டப்படிப்பு பயின்று கீழ்வேளூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 18ஆம் தேதி இரவு பிரபாகரன் சட்டக்கல்லூரி தேர்வு எழுதுவதற்காக ஹோசூர் செல்ல தயாராகி கொண்டிருந்த போது வீட்டை அருகில் வசித்து வரும் மாரியம்மாள் என்பவரின் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டு பிரபாகரன் பார்க்க சென்றுள்ளார். அப்போது மாரியம்மாளுக்கும் அவரது மருமகன் சிவரஞ்சித்குமார் என்பவருக்கும் பிரச்சனை வெடித்துள்ளது. பின்னர் சிவரஞ்சித்குமார் தனது காரை வேகமாக ஓட்டி சண்டையை வேடிக்கை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்த பிரபாகரன் மீதும் மோதியுள்ளார். மாரியம்மாளுக்கு ஆதரவாக பிரபாகரன் இருந்ததாக சிவரஞ்சித்குமார் தவறாக புரிந்து கொண்டு இந்த கோரச் செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த பிரபாகரன் ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக மாவட்ட எஸ்பியிடம் பிரபாகரனின் மனைவி புகார் அளித்துள்ளார். போக்சோ வழக்கில் கைதாகி கண்ணூர் மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபர் அங்குள்ள கண்ணாடியை அடித்து உடைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள வளப்பட்டினம் பகுதியில் பள்ளி மாணவியை பொதுவெளியில் வைத்து கட்டிப்பிடிக்க முயன்ற திருநெல்வேலியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவரை அப்பகுதியினர் பிடித்து வளப்பட்டினம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன் மருத்துவ பரிசோதனைக்காக கண்ணூர் மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். அப்போது அவர் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். மருத்துவர் அறையில் வைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு அறையின் கண்ணாடியை உடைத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. மேலும் அவர் மீது மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் MK ஷாஜ் கண்ணூர் நகர காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். நியூசிலாந்தில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. நியூசிலாந்து நாட்டின் வடக்கு தீவில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் சிக்கியவர்களில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மவுண்ட் மௌகானி பகுதியில் உள்ள சுற்றுலா முகாமில் கனமழையால் நேற்று முன்தினம் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 இளைஞர்கள் உள்பட 6 பேர் இதுவரை காணாமல் போயுள்ளனர். மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மீட்பு பணி நிறுத்தப்பட்டு தற்போது சடலங்களை மீட்கும் நடவடிக்கை மட்டுமே நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக அருகிலுள்ள பப்பமோவா பகுதியில் ஏற்பட்ட மற்றொரு நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்புடையதாக கூறி கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் ஒரு கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் 2 உயிரிழந்தனர். அந்த கப்பல் கிழக்கு பசிபிக் பகுதியில் உள்ள போதைப்பொருள் கடத்தல் வழித்தடங்களில் பயணித்துக் கொண்டிருந்தது என்றும் அது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதை உளவுத்துறை உறுதிப்படுத்தியதால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவை திருமணம் செய்வதாக இருந்த பலஷ் முச்சல் குறித்து ஸ்மிருதியின் நண்பர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் திருமணம் ரத்தான நிலையில் பலாஷ் முச்சல் குறித்து ஸ்மிருதியின் நண்பர் விஞ்ஞான் மானே அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளார். திருமண கொண்டாட்டத்தின் போது பலாஷ் முச்சல் வேறொரு பெண்ணுடன் படுக்கை அறையில் நெருக்கமாக இருந்ததை பார்த்த ஸ்மிருதியின் நண்பர்கள் மற்றும் கிரிக்கெட் வீராங்கனைகள் முச்சலை சரமாரியாக தாக்கியதாகவும் விஞ்ஞான் மானே பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார். பலாஷ் தனது திரைப்படத்திற்காக 40 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாகவும் விஞ்ஞான் மானே குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் கனடாவின் முன்னாள் பனிச்சறுக்கு வீரர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைவிலங்குடன் அழைத்து வரப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கனடாவின் முன்னாள் ஒலிம்பிக் பனிச்சறுக்கு வீரர் ரியான் வெட்டிங் கைவிலங்குடன் அழைத்து வரப்பட்ட காட்சிகளை அமெரிக்க புலனாய்வுத்துறை வெளியிட்டுள்ளது. கொக்கைன் போதைப்பொருள் கடத்தலில் குற்றம் சாட்டப்பட்ட ரியான் வெட்டிங் கைது செய்யப்பட்ட நிலையில் கலிபோர்னியாவில் உள்ள ஒன்டாரியோ சர்வதேச விமான நிலையத்தில் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் அழைத்து வந்தனர். கேரளாவில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்துள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை ஒன்று வனத்துறை கூண்டில் சிக்கியுள்ளது. மன்னார்காடு அருகே தச்சம்பாறை பகுதியில் நேற்று முன்தினம் 6 மாத கன்றுக்குட்டியை சிறுத்தை ஒன்று கடித்து இழுத்து சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து அப்பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். சுமார் 5 வயது கொண்ட அந்த சிறுத்தை மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அடர்ந்த காட்டில் விடப்பட உள்ளது. கடந்த 1.5 மாதத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் மட்டும் 4 சிறுத்தைகள் கூண்டில் சிக்கியுள்ளன. மதுரையைச் சேர்ந்த ஒரு இன்ஸ்டா பிரபலம் ரீல்ஸ் எடுக்கும் போது கத்தியால் வெட்டப்பட்டிருக்கிறார். ப்ரமோஷன் ஷூட்டில் நடந்த தகராறு கொலை முயற்சியில் முடிய காரணம் என்ன? தலை, கை, கால்களில் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் படுத்து கிடக்கும் இவர்தான் பிரபல இன்ஸ்டா செலிபிரிட்டி பிளாக் பாண்டா அஜித் குமார். வணக்கம்டா புள்ள, மதுரையில இருந்து இந்த வார்த்தையை சொன்னால் போதும், இவர் யார் என்ன என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும். வணக்கம்டா புள்ள, பொங்கல்ல போடுவாங்க வெல்லம், என் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் என்னைக்குமே என் செல்லம். கொடூரமா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கொடூரமா மனமா படிப்பேன், குணமா படிப்பேன், கொடூரமா படிப்பேன் என ஒரு தினசாக பேசியே ட்ரெண்ட் ஆனவர் இந்த கிராமத்து பிரபலம். பயலுங்கடா என்ற ஒற்றை டேக்லைன் தான் இவரை ஓஹோவென வளர்த்துவிட்டது. அந்த அசுர வளர்ச்சியில் தற்போது திரைப்பட வாய்ப்புகளும் அஜித் குமாருக்கு குவிந்து வருகிறது. கறிக்கடை முதல் செல்போன் கடை வரை அனைத்திற்கும் ப்ரமோஷன் புலியாக இருந்து வந்திருக்கிறார். அப்படியொரு ப்ரமோஷன் ஷூட்டின் போதுதான் அஜித் குமாருக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த அஜித் குமாருக்கு 24 வயதுதான் ஆகிறது. இவர் சம்பவத்தன்று பிரேம்குமார் என்ற பாபா பிரேமுடன் ஒரு ப்ரமோஷன் ஷூட்டுக்காக சென்றுள்ளார். அங்கே வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிடுவது தொடர்பாக பிரேம்குமாருக்கும் அஜித் குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாற பிரேம்குமாரும் அவருடன் வந்த நண்பரான மகேந்திரனும் சேர்ந்து பிளாக் பாண்டா அஜித் குமாரை கத்தியால் வெட்டியுள்ளனர்.
தலை, கை, கால் என பல இடங்களில் வெட்டி அஜித்குமாரை ரத்த வெள்ளத்தில் மிதக்கவிட்டு கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். அஜித்குமாரின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் படுகாயமடைந்த அஜித்குமார் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை வலைவீசி தேடி வந்தனர். அதன் தொடர்ச்சியாக பிளாக் பாண்டா அஜித்குமாரை கத்தியால் வெட்டிய பிரேம்குமார் மற்றும் மகேந்திரன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ப்ரமோஷன் ஷூட் எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் பிரபல யூடியூபரை வெட்டிய சம்பவம் பல இன்ஃப்ளூயன்சர்களின் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நோட்டுகளை வைத்திருந்த மளிகை கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கட்டுக்கட்டாக கள்ள ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்த மளிகை கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். புதூர் பகுதியில் முருகன் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் போலீசார் சோதனை செய்தனர். இதில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து முருகனின் வீட்டில் நடத்திய சோதனையில் 3,44,000 ரூபாய் அளவுக்கு 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை மறைத்து வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து முருகனை போலீசார் கைது செய்து புகையிலை பொருட்கள் மற்றும் கள்ள ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் வீட்டு வாசலில் இருந்த மிக்சியை பெண் ஒருவர் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் வீட்டு வாசலில் இருந்த மிக்சியை பெண் ஒருவர் திருடிச் சென்ற சம்பவம் அரங்கேறியது. ஆசிரியர் திருநாவுக்கரசு வீட்டில் தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்யும் பணியில் குடும்பத்தினர் இருந்தனர். அப்போது தெரு வழியாக வந்த ஒரு பெண் வராண்டாவில் இருந்த மிக்சியை சாக்குப்பைக்குள் வைத்து கேட்டை திறந்து மெதுவாக வெளியேறியுள்ளார். இந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இணையத்தில் வைரலாகியுள்ளது.